கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்தீர்ப்பார். பிரசங்கியில சொல்லப்பட்டதான இந்த வசனம் சகல எண்ணங்களையும் கூட சகல செய்கைகளையும் கூட நியாயம் தீர்க்குகிற காலம் இனி இருக்கிறது. அதனால சன்மார்க்கனையும் கூட அவர் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில சன்மார்க்கனும் இருக்கிறான், துன்மார்க்கனும் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் தான் எங்களுடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு நியாய தீர்ப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சன்மார்க்கனாக இருந்தாலும் கூட அந்த சன்மார்க்கன் அவனுடைய எண்ணங்களின் மூலமாக ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளாக அவன் வர வேண்டியதாக இருக்கிறது. துன்மார்க்கனுடைய செயல்களும் செய்கைகளும் கூட நியாயம் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இப்படி இந்த நியாய தீர்ப்பை பற்றிய செய்திகளை எங்களுக்கு சொல்லித்தாரும். உடைய மென்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எண்ணங்கள், நம்முடைய எண்ணங்கள் தான் பலவிதமான நியாய தீர்ப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. அது இனி வரும் நியாய தீர்ப்பை பற்றி இந்த வசனம் சொன்னாலும் கூட ஏற்கனவே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் உண்டாயின என்பதை நாம் முதலிலே இந்த செய்தியிலே தியானிக்கப் போகிறோம். எண்ணங்கள், மனதிலே எண்ணுகிறது கூட பாவம்தான். மனதிலே நாம் பல காரியங்கள் எண்ணுகிறோம். தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மனுஷருக்கு விரோதமான காரியங்கள், நாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கூட நியாய தீர்ப்புக்கு உள்ளாகிறது. முதலாக இந்த எண்ணங்கள் எப்படி நியாயந்தீர்க்கப்பட்டது, எப்படி எண்ணம் பாவமானது என்பதை பார்க்கும் பொழுது ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களிலே இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன், மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அவன் தன்னுடைய இருதயத்திலே எப்படி எண்ணினான்? அந்த இருதயத்திலே அவன் எண்ணிய அந்த எண்ணம் பாவமாக மாறிப்போனது. ஏனென்றால் இருதயம் என்பது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. உன் சகோதரனை உன் உள்ளத்திலும் பகையாக இருப்பாயாக என்று வேதம் கூறுகிறது. இந்த உள்ளம் தேவன் வாழ்கிற தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால இந்த பகை என்பது இருக்கக்கூடாது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மனுஷ கொலைபாதகம் இதோ இப்பொழுது படித்தோம் அல்லவா, வானத்திலிருந்து விழுந்தானே, இவன் தான் லூசிபர் என்கிற பிசாசு, கீழே தள்ளப்பட்டு போனான். அடுத்தது அவனுக்குள்ள நியாய தீர்ப்பை பாருங்க. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். இவன் இருக்கிற ஸ்தானத்தை விட்டு அலைகிறவனாகி மேலே போனான். அவனுடைய ஸ்தானத்துக்கு மேலே உன்னதங்களுக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் பருவத்தில் வீற்றிருப்பேன். வடபுறத்தில் இருக்கிற ஆராதனை கூட்டம் சீயோன் பர்வதம். அது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அந்த மகிமையான ஸ்தானத்தை இவன் விரும்பினான். இவனுக்கென்று ஒரு ராஜாங்கம் கர்த்தர் கொடுத்திருந்தார். அவனுக்கென்று ஒரு சிங்காசனமும் கூட இருந்திருக்கிறது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்கிறான்.
தேவனுடைய நட்சத்திரங்களாகிய ஊழியக்காரர்களுக்கு மேலாக இவன் தன்னை உயர்த்துகிறேன் என்று சொல்கிறான். இது பாவமாகி போனது, கீழே விழ தள்ளப்பட்டான். இந்த எண்ணம், அந்த எண்ணத்தினாலே உண்டான செய்கை, அதனாலே ஏற்பட்ட நியாய தீர்ப்பு. இது இனி வரப்போகிறதான ஒரு நியாய தீர்ப்பை பற்றி சொல்லப்பட்டிருந்ததாக இருந்தாலும், ஏற்கனவே இந்த நியாய தீர்ப்புகளுக்கு காரணம் என்ன என்பதை நாம் இந்த செய்தியில் தியானிக்கப் போகிறோம். அடுத்ததாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இவன் தள்ளுண்டு போனான் அல்லவா, தள்ளுண்டு போன இந்த பிசாசு பூமியிலே விழ தள்ளப்பட்டான். அங்கே ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள் அல்லவா. அந்த ஏதேன் தோட்டத்தில் இவன் வந்து தன்னை போலவே இவர்களையும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்து இவர்களை விழ தள்ள முயற்சி செய்தான். அதனுடைய ஒரு கட்டம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஸ்திரீ என்ன செய்கிறாள்? சர்ப்பம் அவருடைய மனதை கெடுக்கிறது. கெடுத்த உடனே அவள் என்ன செய்தால், கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இந்த 3 இச்சைகளும் பிசாசினால் உண்டானவைகள். இந்த 3 இச்சைகளையும் சர்ப்பமாகிய பிசாசு அவளுக்கு கொடுக்கிறது. இவள் உடனே பார்க்கிறாள், இது பார்வைக்கு இன்பமாக இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்று சொல்லும் பொழுது, மனிதர்களாக இருக்கிறோமே நாம் கடவுளைப் போல ஆனால் என்ன என்று தன்னுடைய ஸ்தானத்துக்கு மேலாக உயர்த்திய பிசாசுடைய ஆவியோடுக்குள்ளே வந்துவிட்டது. அதனால் என்ன நடந்தது? கனியை பறித்து புசித்தால் அவருடைய எண்ணம் அங்கே அவருடைய செய்கைகளுக்கு காரணமாக போய்விட்டது. அடுத்த செய்கை என்ன? கனியை பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். இதனுடைய விளைவு என்ன? அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது இதனாலே ஏற்பட்ட நியாய தீர்ப்பு என்ன? கர்த்தர் வந்தார், அவர்களை சபித்தார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அப்படி அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவ்வளவுதான். மனித குலம் முழுவதும் கீழ்ப்படியாமை என்ற பாவம் வந்ததினாலே மனிதனுடைய ஜீவாத்மா அங்கே மரணத்தை தழுவ வேண்டியதாக போயிற்று. அதற்கு பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த நித்திய ஜீவனை மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த எண்ணங்கள், அதனால் ஏற்பட்ட செய்கைகள், இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அடுத்து இந்த பிசாசு இதோடு விட்டுவிடவில்லை. தொடர்ந்து பல காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. அடுத்து ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சந்தரிப்பதில்லை என்று ஒரு முடிவு அவர் எடுத்தார். அப்படி அவர் என்ன செய்தார்? அவர் அப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த பொழுது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களை தெரிந்து கொண்டார்கள், பெண்களை தெரிந்து கொண்டார்களாம். இதில் தேவகுமாரர் என்று சொல்கிறது யார் என்றால், ஆதாமை ஏதேன் தோட்டத்திலே இருந்துதான் அனுப்பினார். அவர்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள்,
தேவனுடைய புத்திரர் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இதற்கு விளக்கம். தேவபுத்திரர் என்று சொல்கிறவர் யார் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறவர்கள். அங்கே கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இவர்கள் ஏதேன் தோட்டத்திலே இருந்து தேவனுடைய சந்நிதியிலே இருந்து தான் துரத்தப்பட்டார்களே தவிர, அந்த ஏதேனிலே இருந்து துரத்தப்படவில்லை. இவர்கள் ஆதாமின் வம்சாவளியினர். ஆனால் இந்த தேவபுத்திரர் அங்கே இருந்த மனுஷகுமாரத்திகளை கண்டு அவர்கள் சௌந்தரியவதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார். இந்த காரியம் தவறாக இருக்கிறது என்று தேவன் அறிந்தார். ஏனென்றால் தேவபுத்திரர் என்பது தேவனுக்கு பயந்து நடக்கக்கூடியவர்கள். இவர்கள் தங்களுக்குள்ளே பெண்களை கொண்டுதான் அங்கே வாழ வேண்டுமே தவிர சாதாரண மனுஷர்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை முறையில இருந்து அவருடைய வழிபாடில இருந்து எல்லாமே வேறுபாடாக இருக்கும். அதனால அவர்களுக்கு பிறக்கக்கூடிய சந்ததியினர் அரக்க சுபாவம் உடையவர்களாக, பொல்லாத சுபாவம் உடையவர்களாக அவர்கள் வந்துவிடக்கூடாது. அதனாலே பூமியானது கெட்டு போகக்கூடாது என்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார்? ஜலப்பிரளயத்தினாலே இந்த உலகத்தை அழிக்க முடிவு செய்தார். இப்படி ஜலப்பிரளயத்தினாலே அவர் உலகத்தை அழிக்கிறதற்கு காரணம், இப்படி மனுஷ குமாரத்திகளை இவர்கள் அழகுள்ளவர் என்று காணும்படியாக இந்த தேவபுத்திரர் பார்த்தார்களாம். அந்த காலங்களிலே பெண்கள் முக்காலிட்டு கொண்ட ஒரு பழக்கம் இருந்தது. ஆண்கள் பிற ஆண்கள் தங்கள் முகத்தை பார்க்கக்கூடாது என்று. இது நமக்கு ஆதி ஆகமத்தில் இருந்து நாம் பார்க்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் முக்காலிட்டு கொண்டிருந்தார். ஈசாக்கின் மனைவியாக இருந்த ரெபேக்காள் முக்காலிட்டு கொண்டிருந்தார். அதுபோல இவர்களும் கூட முக்காலிட்டு கொண்டிருக்கிறது பழக்கமாக இருந்தது. ஆனால் என்ன நடந்தது? இவர்கள் அழகுள்ளவர்கள் என்று தங்களை காண்பிக்கும்படியாக அங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அங்கே விழுந்து போன கேருபீன்கள் என்ன செய்தார்கள்? கேருபீன்கள் ஒரு பக்கத்திலே ஏதேன் தோட்டத்தை காவல் செய்து கொண்டிருந்தாலும், மேலே இருந்து தள்ளப்பட்ட கேருபீன்கள் தங்கள் 6 செட்டைகளை உடையவர்களாக 2 செட்டைகளிலே பறந்து, 2 செட்டைகளிலே தங்கள் முகத்தை மூடி, 2 செட்டைகளாலே தங்கள் கால்களை மூடிக்கொண்டிருக்கிற அந்த சுபாவம் உடைய தங்களை மறைத்து கொண்டு வாழுகிறதான இந்த தேவ தூதர்கள் விழுந்து போனது பிறகு தங்களை விட்டு முழுமையாக அந்த தங்களை மறைத்துக் கொள்ளுகின்றதான அந்த சுபாவத்தை விட்டுவிட்டு தங்களை காண்பிக்கும்படியாக, தங்கள் முகத்தை காண்பிக்கும்படியாக அவர்கள் ஏற்பட்டு விட்டார்கள். அதனால தான் இவர்கள் அவர்களை பார்த்து வசீகரித்து திருமணம் செய்து கொள்ள அவர்கள் முற்பட்டார்கள், தேவபுத்திரர். அதனாலே தேவன் இந்த உலகத்தை அழிக்கும்படியாக நடந்தது. இதே ஆவி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் வந்து இருக்கும் பொழுது இதே ஆவி அங்கே கிரியை செய்தது. அங்கே அவர்களை ஆரோன் நிர்வாணப்படுத்தி இருந்தான் என்று பார்க்கிறோம். இங்கும் கேருபீன்களின் ஆவிதான் கிரியை செய்தது. அதனாலே அங்கே மோசே கட்டளையிட்டபடி லேவியர் தங்கள் அறையிலே பட்டயங்களை கட்டிக்கொண்டு ஆயிரக்கணக்கான பேரை 3000 பேர் வெட்டி கொன்று போட்டார்கள். இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பாக இருந்தது. அங்கே ஏற்பட்ட எண்ணம் என்ன? அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட எண்ணம் என்ன? எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் எங்களை முன்னின்று நடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்கும் என்று சொல்லி கன்றுக்குட்டியை உருவாக்கும்படியாக ஒரு நிர்பந்தம் ஆரோனுக்கு ஏற்பட்டது. அங்கே நடனம் ஆடினார்கள், அந்த தெய்வங்களை வழிபட்டார்கள், பலியிட்டார்கள். இப்படி இதனாலே தான் இந்த நியாய தீர்ப்பு உண்டானது.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக கடவுள். இப்பொழுது இந்த தேவபுத்திரரை பற்றி நாம் பார்த்தோம். மனுஷகுமாரத்திகள் எந்த வழியிலே வந்தவர்கள் என்று பார்க்கும்பொழுது காயீனின் வழியிலே அவர்கள் வந்தவர்கள். காயீன் என்ன செய்தான்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையிலே தலையீற்றுகளிலோ கொழுமையானவைகளை கொண்டு வந்தான். இந்த இருதயத்தை, இந்த நினைவை தேவன் பார்க்கிறார். அதனால ஏதோ பேருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்த காயினுடைய காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கென்று சிரத்தையோடு கூட தலையீற்றுகளிலே கொழுமையானவைகளிலே சிலவற்றையெல்லாம் கொண்டு வந்தான் அல்லவா? அதை தேவன் அங்கீகரிப்பார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். தன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னதினாலே காயினுக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் கேட்டார், உனக்கு எரிச்சல் ஏன் உண்டானது? உனக்கு முகநாடி ஏன் ஏற்பட்டது? இந்த முகநாடி ஏன் வேறுபட்டது என்றால், எரிச்சல் என்று சொன்னால் பொறாமை. இந்த பொறாமை என்பதுதான் இவனுக்கு இருந்ததான அந்த எண்ணம். இந்த எண்ணம் பிசாசுடைய எண்ணம். பிசாசு கூட என்ன பொறாமை? மனுஷனுக்கு போய் இவ்வளவு உன்னதமான ஸ்தானத்தை கொடுக்கிறாரே, நாம் தேவ தூதர்களாக இருக்கிறோம், இரவும் பகலும் தேவனுக்காக உழைக்கிறோம், நமக்கு இந்த இடத்தை கொடுக்காமல் மனுஷனுக்கு கொடுக்கிறாரே என்று சொல்லி மனுஷன் மேலே பொறாமை ஏற்பட்டது. அந்த பொறாமை காயினுக்கு உண்டானது. அதனாலே காயின் தன் சொந்த சகோதரனை கொலை செய்தான். இது மனுஷ கொலை பாதகத்தின் ஆதி அவனுக்குள்ளே கிரியை செய்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், தன் சொந்த சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான் என்றெல்லாம் சுவிசேஷங்களிலே அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி இந்த எண்ணங்கள் தான் பாவமாக கர்ப்பம் தரிக்கிறது. முதலிலே எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணம் அப்படியே பாவமாக உருவாக அதற்கு தண்டனை கிடைக்கும்படியாக இருக்கிறது. அதனால் நம்முடைய எண்ணங்களை மிக ஜாக்கிரதையாக நாம் எண்ண வேண்டும். இந்த எண்ணம் தான் பாவமாக உருவாகிறது. இப்படி காயின் அந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டான். அதனாலே அவன் அந்த இடத்தை விட்டு போய் அங்கே அவர்களுடைய சந்ததியெல்லாம் வேறு ஒரு இடத்திலே இருந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த மனுஷ புத்திரர் அவர்களை பார்த்து திருமணம் செய்து கொண்டார்கள். இதனாலே தான் முழு உலகத்தையும் கர்த்தர் அழித்து போட்டார். அதற்கு பிறகு ஏற்பட்ட சந்ததியிலே தான் அது நோவாவின் மூலமாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்கள் உருவானார்கள். அவர்கள் தான் இஸ்ரவேல் வம்சத்தார் என்று அழைக்கப்படுகிறார்கள். மற்றவர்களெல்லாம் காம் என்று சொல்லக்கூடியவனுடைய வம்சத்திலே காம் வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் கானானியர்கள், யாப்பேத் வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆங்கிலம் பேசுகின்றதான வெள்ளைக்காரர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஆபிரகாமுடைய குமாரனாகிய ஈசாக்கு பற்றி பார்க்கும் பொழுது, அவன் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனாலே 100 மடங்கு பலன் அடைந்ததுனால அவன் விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானா. அநேக பணிவிடைக்காரர்கள், ஆட்டு மாட்டு மந்தைகள் இருந்தன. இதனாலே பெலிஸ்தருக்கு அவன் மேலே பொறாமை கொண்டு என்ன செய்தார்கள்? அந்த பெலிஸ்திய ராஜா அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானா என்று சொன்னார்கள். அவனுடைய எண்ணம் என்ன? எங்களை பார்க்கிலும் நீ பலத்தவனாக இருக்கிறாய், அதனாலே நீ எங்களோடு கூட இருக்க வேண்டாம், நீ போய்விடு என்று சொல்கிறார்கள். இப்படி ஈசாக்கை அவர்கள் துரத்துகிறார்கள், பகைக்கிறார்கள். இதற்கு காரணம் அந்த எண்ணம். இந்த எண்ணத்தின் மூலமாக அவர்கள் துரத்தப்பட்ட ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு வருகிறான். ஆனாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அதே
அபிமெலேக்கு மீண்டும் அவனை தேடி வருகிறான். வந்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் நிச்சயமாக அறிந்தோம், அதனால உடன்படிக்கை செய்து கொள்ளலாம், எனக்கு நீ தொந்தரவு கொடுக்க வேண்டாம், என் சந்ததிக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி அவர்கள் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இப்படி மனிதர்களுடைய எண்ணம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக அவர்களை அனுமதிக்கிறது. அடுத்து யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே தோன்றினான். அவனுக்கு ஒரு எண்ணம் உண்டானது, இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிடம் ஏராளமானவர்கள் பலத்தவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் பெருகக்கூடாது. ஏன் என்றால் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகக்கூடாது என்று அவன் சொன்னான். ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு அடிமைகளைப் போலத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் 400 வருடங்கள். அதனாலே அவர்கள் அங்கே இருந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டானது. இவர்கள் பலத்தவர்களாக பெருகுகிறார்களே, இவர்களை ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டான பொழுது என்ன செய்தான், கடுமையாக வேலை வாங்கினார்கள். ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிட வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஏனென்றால் ஆண் பிள்ளைகள் இருந்தால் இன்னும் அதிகமாக பெருகி போவார்கள் என்று அவர்களுக்குள்ளே அந்த எண்ணம் உண்டானது. இது பிசாசினுடைய எண்ணம். ஆண் பிள்ளையை கொல்லக்கூடிய வலுசர்ப்பத்தின் ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்தது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். ஆண் பிள்ளையாகிய சபை வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட பொழுது வலுசர்ப்பம் அந்த ஆண் பிள்ளையை பெற்ற அந்த ஸ்திரீயை, அந்த ஆண் பிள்ளையை கொன்று போடும்படியாக முயற்சி செய்தது. இப்படி இதனால் இந்த எண்ணத்திற்கு என்ன நியாய தீர்ப்பு கிடைத்தது? 10 விதமான வாதைகளை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பினார். அந்த எகிப்திய தெய்வங்களையும் அவர் நீதீகரித்தார். கடைசியிலே செங்கடலிலே பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அழித்து போட்டார். காலையிலே பார்க்கும்போது செத்த பிரேதங்களாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ விடுதலையாக கானான் தேசத்துக்குள்ளே வந்தார்கள். இதுதான் அந்த ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அடுத்து ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. ஆபிரகாமுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற அவனுடைய மகன் இஸ்மவேல், அவன் பரியாசம் பண்ணுகிறான். இதை சாரால் கண்டு, ஈசாக்கோடே இந்த அடிமை பெண்ணின் மகன் சுதந்திரபாலியாக இருப்பதில்லை, அவனையும் அந்த ஸ்திரீயையும் புறம்பே தள்ளும் என்று சொல்கிறார். இந்த எண்ணம் அவளுக்குள்ளே வந்தது. இவன் என்னோடு கூட சுதந்திரவாளியாக என் மகனோடு கூட இருக்கிறதில்லை, இவனை புறம்பே தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது என்ன நடந்தது? ஆகாருடைய தோளின் மேலே துருத்தி தண்ணீரை வைத்து பிள்ளையையும் கொடுத்து ஆபிரகாம் அனுப்பிவிட்டான். இதனாலே என்ன ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், அன்று முதல் இன்று வரைக்கும் இந்த ஆகாருடைய சந்ததி, இஸ்மவேலுடைய சந்ததியாகிய இஸ்மவேலர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சத்துருக்களாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் இதனுடைய நியாய தீர்ப்பாக இருக்கிறது. அடுத்து நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அங்கே கானான் தேசத்துக்குள்ளே போன பொழுது அநேகர் அவளுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார்கள். கானான் தேசத்தில் ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக பங்கிட்டு கொடுத்து கொண்டே போக வேண்டும். இன்னொரு பக்கத்தில் வருகிற சத்துருக்களை அடித்து துரத்தி நிர்மூலமாக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற வேளையிலே அங்கே என்ன நடந்தது? ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ஏனென்றால் இசக்கார் பிரபுக்கள் அந்த நியாயாதிபதியாக திபேராவோடு இருந்தார்கள். மற்ற மனிதர்களும் இருந்தார்கள். ஆனால் ரூபன் என்ன செய்தான்?
அவர்கள் வருகின்ற வழியிலே யோர்தானை கடப்பதற்கு முன்னே இருந்த வளமான பகுதி, அதை பார்த்தவுடனே அவன் மோசேயை பார்த்து சொல்லுகிறான். என்னாகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது, ரூபன் புத்திரருக்கும் காத் புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளாக இருந்தது. அதனாலே அவர்கள் அந்த கீலேயாத் தேசத்தை பார்த்த பொழுது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டு, ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் வந்து மோசே இடத்துல கேட்கிறார்கள், எங்களுக்கு இந்த இடத்தை தந்து விடுங்க. அப்பொழுதுதான் நுழைகிறார்கள் உள்ளே. ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று சொல்லும் பொழுது மோசே சொல்லுகிறான், உங்கள் சகோதரர் யுத்தத்துக்காக போகிறார்கள், ஆனால் நீங்கள் இங்கேயே தங்கியிருப்பீர்களா? இப்படி அவர்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்கள் போகாதபடிக்கு அவருடைய இருதயத்தை நீங்கள் திடனற்று போகிற காரியம் என்ன? தேசத்தை உளவு பார்ப்பதற்காக பிதாக்களை அனுப்பும் பொழுது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அதனாலே தங்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு போகாதபடி அவர்களை திடனற்று போக பண்ணினார்களே என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அப்படியல்ல, ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். ஆனால் நாங்களோ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் யுத்தம் பண்ணுகிறதற்காக அவர்களோடு கூட இருப்போம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு யோர்தானுக்கு அக்கறையிலே நாங்கள் சுதந்திரம் வாங்க மாட்டோம், நாங்கள் இங்கே நீர் கொடுக்கிற இடத்தையே நாங்கள் வைத்துக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தெபோரால் சொல்லுகிறார், இப்படி இந்த பிரிவினையின் ஆவி அவர்களுக்கு ஒரு பலவீனத்தை கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால், கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் அங்கே இருந்த துறைமுகத்தில் இருக்கிற கப்பல்களிலே தங்கியிருந்தார்கள். ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கள் குடாக்களிலே தாபரித்தார்கள். சிபிலோனும் நப்தலியும் மாத்திரம் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து இருந்தார்கள். ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. மந்தைகளின் சத்தத்தை கேட்க அடி தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி என்று சொல்கிறார். இப்படி ரூபன் ஒரு சுயநலவாதியாக அவன் தங்கி போனான். அவன் யுத்தத்துக்கு வந்தான், உதவி செய்தான், அது வேறு விஷயம். ஆனால் இதனாலே என்ன நேர்ந்தது? ஏற்கனவே ரூபனுடைய விஷயத்தில் பார்க்கும்பொழுது, ரூபனுடைய சொந்த வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது, யாக்கோபுடைய மூத்த புத்திரன் அவன் யாக்கோபுடைய மறுமனையாட்டியாகிய சில்பாலோடு சயனித்ததினாலே அவனை யாக்கோபு சபித்தான், நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொல்லி. ஆனால் மோசே என்ன செய்தான், அந்த கோத்திரம் ஒன்றுமில்லாமல் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக ரூபன் பலத்து பெருகட்டும், அவன் ஜனங்கள் கொஞ்ச ஜனங்களாக இராது என்று சொல்லி ஆசீர்வதித்தான். ஏனென்றால் இந்த 12 கோத்திரங்களும் தான் பழுகி பெருகி இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் உண்டாக வேண்டும். அதிலே சில கோத்திரங்களை சபிக்கிறான், ரூபனை சபிக்கிறான், அதே போல லேவியை சபிக்கிறான். ஏனென்றால் அவர்கள் லேவி புத்திரர் பட்டத்தை கட்டிக்கொண்டு தங்களுடைய சகோதரியாகிய தீனாலை தீட்டுப்படுத்தினதான சீகேம் புத்திரரை வெட்டி கொன்று போட்டார்கள். ஆனால் ஊழியக்காரன் அந்த சாபத்தை மாற்றிவிட்டான். இவ்வளவு இருந்த போதிலும் கூட இவர்கள் பிரிவினையின் ஆவி உடையவர்களாக இருந்தார்கள். இதே காரியம் வனாந்தரத்தில் மீண்டும் இந்த ரூபன் புத்திரராலே உண்டானது. அந்த ரூபன் புத்திரராலே ஏற்பட்ட அந்த காரியம் என்னவென்று சொன்னால்,
மோசேக்கு விரோதமாக கோகாத்தின் புத்திரராகிய இந்த ரூபன் புத்திரர் அங்கே அவனுக்கு விரோதமாக வருகிறார்கள். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராக் என்பவன் ரூபன் வம்சத்தில் இருக்கிற எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்தில் அழைக்கப்பட்ட பிரபலமான 250 பேர்களோட மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், உங்களை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி இவர்களுக்கு விரோதமாக வந்தார்கள். இந்த எண்ணம் மோசே ஆரோன் தங்களை சபைக்கு மேலாக உயர்த்துகிறார்கள் என்ற எண்ணம் அது தவறான எண்ணம். மோசே மிகுந்த தாழ்மையுள்ளவனா, ஆரோன் மிகுந்த தாழ்மையுள்ளவனாக, ஆண்டவர் ஏதாவது கோவப்பட்டு இந்த ஜனத்தை நான் அழிக்கப் போகிறேன் என்று சொன்னால் முகங்குப்புற விழுந்து வணங்கி பரிதபித்து அவர்களுக்காக பேசி எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டார் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தேவையில்லாமல் இவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இந்த எண்ணம் என்ன செய்கிறது? இந்த கோராகின் வம்சம் அங்கே இருந்த அவருக்கு துணையாக இருந்தவர்கள் எல்லாம் கொன்று போட்டது. பூமி தன்னுடைய வாயை திறந்து அவர்களையும் அவர்களுக்கு உண்டான எல்லாரையும் வீடு கூடாரங்கள் மொத்தம் அப்படியே விழுங்கி போட்டது. இதுதான் நியாய தீர்ப்பு. இப்படி இந்த ரூபன் கோத்திரம் அவன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் இழந்து போனான். அவன் செய்த தவறுக்காக சேஷ்டபுத்திர பாகம் ரூபன் கோத்திரத்தாருக்கு கொடுக்காமல் யோசேப்பின் புத்திரருக்கு அந்த சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கப்பட்டது. இது நியாயத்தீர்ப்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது லாபானுடைய குமாரர் சொல்கிறார்கள், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவர்கள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தில் அடைந்தான் என்று சொல்லுகின்ற வார்த்தை யாக்கோபு கேட்டான். அவருடைய எண்ணம் அது. யாக்கோபு உழைத்தான், தகப்பனுக்கு இருக்கிற சொத்திலே அவன் உழைத்தான், அதற்குரிய பலனை தான் அவன் பெற்றுக்கொண்டானே தவிர எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த எண்ணம் தவறான எண்ணம். அதனாலே யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபொழுது அது நேற்று முந்தானால் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். உடனே கர்த்தர் யாக்கோபை நோக்கி சொல்லுகிறார், உன் பிதாக்களுடைய தேசத்துக்கோ உன் இனத்துக்கோ நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஏனென்றால் இதுதான் நியாய தீர்ப்பு. அங்கே இருந்து புறப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த எண்ணம் அவர்களுக்குள்ளே உண்டாகி இருக்கலாம். ஏனென்றால் இவர்கள் இங்கே இருந்து புறப்பட்டு போய் யாக்கோபின் புத்திரர் எகிப்துக்கு போக வேண்டும், அங்கே 400 வருடங்கள் உபத்திரவப்பட்டு மீண்டும் கானான் தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இங்கே லாபானுடைய குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அங்கே சுகமாக இருந்திருந்தால் அவர்கள் எகிப்திற்கு போயிருக்க மாட்டார்கள், அடிமையாக இருந்திருக்க மாட்டார்கள், தேவனுடைய சித்தம் நிறைவேறியிருக்காது. அதே போல் எகிப்திலே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சகல சௌகரியங்களோடு தான் இருந்தார்கள். ஆனால் அங்கே உபத்திரவங்கள் வந்ததுனால தான் அங்கே இருந்து அவர்கள் வெளியே வரக்கூடியதாக இருந்தது. இங்கே வனாந்திரத்தில் வந்த பிறகு கூட எகிப்தியை நினைத்து, வெள்ளரிக்காரர்கள் நினைத்து, கோமட்டிக்காரர்கள் நினைத்து அந்த எகிப்தியை நினைத்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு பெரிய பாவமாக இருந்தது. கர்த்தர் சொன்னார், இப்படி நீங்கள் எகிப்தியை திரும்பி நினைத்து கொண்டிருந்தால் நான் எகிப்தியை தண்டிப்பேன் என்று சொல்லி எகிப்தை வற்றி போக பண்ணினார். இதுதான் எகிப்துக்கு வந்த நியாயத்தீர்ப்பு. எகிப்து மிக செல்வ செழிப்பாக இருந்திருந்தால் வனாந்திரத்தில் இருந்து ஓடி போயிருப்பார்கள், மீண்டும் கானான் தேசத்திலிருந்து ஓடி போயிருப்பார்கள். ஆனால் எகிப்தை அவர் அழிப்பது அவருடைய நோக்கம், குறுகி போக பண்ணுவது அவருடைய நோக்கம். காரணம், எகிப்தினுடைய பெருமை மேட்டுமை ஒரு பக்கம், தன்னுடைய சொந்த தினமாகிய இஸ்ரேல் ஜனங்களை அவர்கள் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினது ஒரு பக்கம். இதெல்லாம் வைத்து தான் தேவன் எல்லா சிந்தைகளையும் நினைக்கிறவர், எல்லா எண்ணங்களையும் நினைக்கிறவர். அதற்குரிய தண்டனைகளை எல்லாம் அவர் சரியாக கொடுக்கிற தேவனாக இருந்தார். அடுத்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கும்பொழுது
யோசேப்பு தன் சகோதரர் கூட ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். பில்கால் சில்பால் என்ற தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகளுடைய குமாரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை எல்லாம் தன் தகப்பனுக்கு சொல்லுவான். இஸ்ரவேலுடைய மூத்த முதிர் வயதிலே யோசேப்பு பிறந்ததினாலே மற்றவர்களை விட இவனை நேசித்தான். அதனாலே அவர்கள் பகைத்தார்கள். அந்த மற்ற சகோதரர்கள் பகைத்தார்கள். இவன் சொப்பனம் கண்டு தேவனுடைய கிருபைகளை பெற்றவனாக இருந்ததினாலே இன்னும் பகைத்தார்கள். இதனால் என்ன நடந்தது? அவர்கள் அவனை இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். அவருடைய எண்ணம் பகைத்தார்கள். அந்த பகைத்து அவனை துரத்தி போட்டார்கள். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னவாக இருந்தது? இவனை உயர்த்தினார். இதே இஸ்ரவேலர்கள் எகிப்திலே பஞ்சம் பிழைக்க போகும்பொழுது இவன் அங்கே இரட்சகனாக இருந்து இவர்களை பராமரித்தான். தீய எண்ணத்திற்கும் கூட நன்மையை செய்யக்கூடியவனாக யோசேப்பு விளங்கினான். அவன் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். உங்களை ரட்சிக்கும்படியாக என்னை இரட்சகனாக அனுப்பினார் என்று சொல்கிறான். இது ஒரு கிருபையுள்ள ஆவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து 1 சாமுவேல் 25 10 பார்க்கும் பொழுது நாபால் என்ன செய்கிறான்? இந்த தாவீதுக்கு தேவையான உணவுகளை கொடுக்கும்படியாக தாவீது தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறான். ஆனால் அதற்கு அவன் சொல்லுகிறான், அவனுடைய எண்ணம் என்ன? இன்ன இடத்தார் என்று அறியாத மனுஷருக்கு என் ஆடு மாடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்காக நான் அழைத்து சமையல் பண்ணி வைத்ததை கொடுப்பேனா என்று சொல்லுகிறான். இந்த மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற அந்த பிசாசுடைய எண்ணம் அவனுக்கு என்ன உண்டானது? தாவீது அவனை கொண்டு போடும்படியாக வந்தான். ஆனால் கடைசியில் தாவீதுடைய அந்த எண்ணத்தை மாற்றும்படியாக இந்த நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயில் அவனுடைய மனதை மாற்றுகிறார். கடைசியில் நாபால் அவனுடைய இருதயம் அவனை பாதித்ததுனால கர்த்தர் பாதித்தார். அதனாலே அவன் 10 நாளில் செத்து போனான். இதுதான் நியாய தீர்ப்பாக இருந்தது. அதற்கு பிறகு நாபாலின் மனைவி தாவீதுக்கு மனைவியாக மாறினாள். இப்படி அவனுடைய எண்ணம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தது. அடுத்து பார்க்கும் பொழுது சாமுவேல் 1 சாமுவேல் 18 பார்க்கும் பொழுது தாவீது பெலிஸ்தீனை கொன்று திரும்பி வரும்போது அந்த ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலிருந்து வந்து தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று பாடினதும் அவனுக்கு தாவீது பற்றிய அந்த வார்த்தைகள் எரிச்சலாயிற்று சவுலுக்கு. அதனாலே அவன் தாவீதுக்கு 10,000 கொடுத்தார்கள், எனக்கும் 1000 கொடுத்தார்கள், ராஜாங்கம் மாத்திரம் இன்னும் அவனுக்கு குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு முதல் அவன் தாவீதை பொறாமையாக பார்த்தானான். இந்த பொறாமை பிசாசுடைய ஆவி. அடுத்த நாள் முதல் தேவனாலே விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேலே இறங்கிற்று. ஒரு பக்கத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருப்பான், மறுபக்கத்தில் சவுலின் கையில் இருந்த ஈட்டினால தாவீதை குத்தி போடும்படியாக எறிவான். இப்படி ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே புகுந்தது. இதற்கு காரணம் அவனுக்குள்ளே இருந்ததான எண்ணம். இந்த பொறாமையின் ஆவி அவனை அப்படி செய்தது. இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த காரியங்கள் நடக்கிறதற்கு காரணம் இருதயத்தில் தோன்றுகிறதான எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை சரி செய்து கொண்டால் அந்த பாவங்கள் அவர்களை விட்டு நீங்கும், வராமலும் இருக்கும். இதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது இந்த செய்தியை தேவனாய கர்த்தருடைய கரங்களில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன். எங்களிடத்தில் எந்த விதமான தீமையான எண்ணங்களும் பாவங்களும் உண்டாகி எங்களை கெடுத்து விடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். நம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுக்கு நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உடமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.